இந்த துவாதச கபடி பிரசனம் இந்த 12 சோழி முறைகள்ல நேற்று வந்து ஒரு சுத்தி முறை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு சுத்தி முறை ரொம்ப எளிமையான முறை கொடுக்குறேன். இதையும் வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்த முறையில் உங்களால் சுத்தி பண்ணுறதுக்கு எளிமையாக இருந்தால் அதை பண்ணுங்க. இல்லை இந்த முறையை பயன்படுத்துங்க. இதுக்கு தேவையான விஷயம் ஒரு கண்ணாடி பாத்திரம், பவுல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கடல் உப்பு, நம்ம சாப்பாடுக்கு போடுற கல் உப்பு, அந்த உப்பு கொஞ்சம் எடுத்துங்க. நீர் ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து இந்த கல் உப்பை வந்து நீரில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சி இந்த பவுலில் ஊற்றிடுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டு இந்த 12 சோழிகளை அந்த கண்ணாடி பவுலில் போட்டு ஒரு ஜாமம், அது 3 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா அதை ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து சுத்தமான கங்கை நீரில் கழுவணும். அப்படி இல்லாட்டி புண்ணிய தீர்த்தங்களில் கழுவணும். அதுவும் இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்க சுத்தமான நீரில் நம்ம எச்சி பண்ணாத நீராக இருக்கணும். அந்த நீரில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த சோழிகளை வந்து பன்னீரில் கழுவணும். கழுவி ஒரு வெள்ளை துணி விரித்து அதில் ஒரு நிழல் காய்ச்சலாக காய வச்சுருங்க. இது சோழில் உள்ள அசுத்தங்களை நீக்கி இது ஒரு தேவ அம்சம் பொருந்திய பொருளாக மாற்றும். பகுதி 2. நான் ஆசான் ருத்ரகாளி மதுரையில் இருந்து. இந்த 12 சோழிகள் என்பது காலச்சக்கரத்தின் 12 ராசிகளையும் மாதங்களில் 12 குறிக்கும். இது காலபைரவ ஆற்றல். இந்த சோழிக்கு ஆவாகனம் செய்யணும். அதன் மூலம் இந்த சோழி துல்லியமாக வாக்கு சித்தி பெறும். அப்போ நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களுக்கு துல்லியமான பதிலையும் பலனையும், என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கு, யாருனால பிரச்சனை அப்படிங்கிறது அத்தனையும் இந்த சோழி உங்களுக்கு சொல்லும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. இதோட தொடர்ச்சி வீடியோ பாகம் 3 அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்து வந்து இந்த சோழிக்கு வந்து காலபைரவரோட மந்திரங்களை பிராண பிரதிஷ்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முழு விளக்கமாக கொடுப்பேன். அதை அப்படி ஒவ்வொரு பதிவாக அதோட பலாபலன்கள் எப்படி, இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வரும். நான் ஆசான் ருத்ரகாளி மதுரையிலிருந்து. நன்றி, வணக்கம்.